Hello everyone, welcome to venkat family. இன்னைக்கு நம்ம நுங்கு நன்னாரி சர்பத் அண்ட் நுங்கு ரோஸ்மில்க் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு 5 நுங்கு எடுத்திருக்கேன். இந்த நுங்கில் இருக்க தோல் எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த தோலில் சம்மருக்கான ஸ்கின் கேர் டிப்ஸ் ஒன்று இருக்குது. நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் லிங்க் தரேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். 5 நுங்கு எடுத்திருக்கேன். இதில் 2 நுங்கை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீதி இருக்க 3 நுங்கை மிக்சர் ஜாரில் போட்டு 100 ml தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சப்ஜா விதையை 8லிருந்து 9 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து நன்னாரி சர்பத் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் லெமனில் ½ லெமனோட ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். நான் சுகர் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நன்னாரி நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள் கிட்டே இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேணாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு டம்ளரில் நம்ம ஊற வச்சுருந்த சப்ஜா விதை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த நுங்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்சுருந்த நுங்கை 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நன்னாரி சர்பத்தை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இப்போ ஐஸ் க்யூப் வேணும்னா நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நான் சொன்ன இதே அளவில் நீங்கள் நன்னாரி சர்பத் பண்ணிங்கன்னா 2 பேருக்கு தாராளமாக பற்றும். அடுத்து நுங்கு ரோஸ்மில்க் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1/2 டம்ளர் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சுகர் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒருத்தருக்கு தான் செய்கிறேன், அதனால தான் 1/2 டம்ளர் மட்டும் எடுத்திருக்கேன். பால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரோஸ் மில்கில் தான் செய்யணும்னு இல்லை, உங்களுக்கு பால் பிடிக்கும் அப்படின்னா வெறும் பாலில் கூட செய்யலாம். ஒரு டம்ளரில் நம்ம ஊற வச்சுருந்த சப்ஜா விதையை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த நுங்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த நுங்கு 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம காய்ச்சி வச்சுருந்த ரோஸ் மில்க் அதை சேர்த்துக்கோங்க. ஐஸ் க்யூப் வேணும்னா நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நுங்கு ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. ரெண்டுமே சூப்பராக இருக்கும். ரெண்டுத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.